ஒரு மழை நாள் ஒரு மனிதன் வெளியிலே கிளம்பி விட்டான். அன்றைக்கு தெரியாமல் அவன் ஹவாய் செப்பல் போட்டுக்கிட்டு வந்துட்டான். இங்கே தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த ஹவாய் செப்பல் மழை நேரத்தில் நடந்து போனா சப்பு சப்புன்னு தண்ணி அடிக்கும். இங்கெல்லாம் அந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால தண்ணி தேங்குறதுக்கு வழி இல்லை. இந்தியாவா இருந்தால் அதுல தண்ணி அடிச்சுக்கிட்டே போகும். பின்னாடி பேண்டோ ஷர்ட்டோ அல்லது வேஷ்டியோ எல்லாமே கெட்டு போய்விடும். அந்த ஹவாய் செப்பலும் அவன் ரொம்ப நாள் நீண்ட நாள் பாத்ரூமுக்கே உபயோகப்படுத்த முடியாத செப்பல். அது அப்படி பழைய செருப்பு அதை தச்சு கிச்சு வச்சிருக்கிறான். அதை போட்டுட்டு நடந்து போறான். மழை வந்துடுச்சு. இனிமேல் இதை போட்டு கொண்டு போக முடியாது என்ற சூழ்நிலையிலே போகிற வழியில ஒரு நண்பர் வீடு இருக்கு. கதவை தட்டுறான். நண்பர் வர்றாரு. என்னப்பான்னு கேட்கிறாரு. இந்த செருப்பு இருக்கு, மழை நேரமா இருக்கனால இது தெரியாம போட்டுட்டு வந்தேன், இதை உங்க வீட்டுல போட்டுறேன், நாளைக்கு மழை விட்டு எடுத்துட்டு போறேன். ஓ அதனால என்ன இருக்கு, ஓரமா போட்டு போங்க அப்படின்னு போட்டுட்டு வந்தாச்சு. மறுநாள் மழை விட்டது, போய் எடுத்துட்டு வந்துட்டான். ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு இன்னொரு சூழ்நிலையில மழை பெய்கிற பொழுது இந்த ஹவாய் செப்பல் போட்டுட்டு போன அதே மனிதனுடைய உறவினர் ஒருத்தர் இறந்து போனார்கள். அவரை தூக்கி கொண்டு போகிறார்கள். அன்றைக்கு மழை சோ என்று கொட்டுகிறது. இந்த ஹவாய் செப்பல் போட்டுட்டு போன மனிதர் சொல்றாரு, மழை ஜாஸ்தியா இருக்கு, இப்ப தூக்கிட்டு போக முடியாது. அன்னைக்கு என் நண்பர் வீட்டுல இந்த செருப்பை போட்டுட்டு போனேன். அவர் வீட்டை கதவை தட்டி இந்த கொஞ்ச நேரம் இந்த இறந்து போன மனிதர் உடலை வச்சுட்டு மழை விட்டோன்னு எடுத்துட்டு போவோம். அவங்களுக்கு கதவை தட்டுறாரு. என்னப்பானா, இல்லை அன்னைக்கு செருப்பெல்லாம் விட்டுட்டு போனேனே, ரொம்ப உதவியா இருந்தது. இன்னைக்கு நாங்கள் உறவினரோட உடம்ப தூக்கிட்டு போறோம், மழை தூக்க முடியாத அளவுக்கு கொட்டுது, கொஞ்ச நேரம் உங்க திண்ணையில வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போறோம். அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அனுமதிப்பார்களா? பகவான் கேட்கிறார், பிஞ்சு போன அல்லது மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹவாய் செப்பலுக்கு இருக்க ஒரு மதிப்பு உயிரிழந்து போனால் இந்த உடம்புக்கு கிடையாது. உயிரற்ற இந்த உடலை யாரும் அதுக்கு முன்னாடி வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல ஒரு வாரம் இருங்க, 10 நாள் இருங்க, சாப்பிடுங்க, உங்களை பார்க்கவே முடியலையே அப்படின்னு அவ்வளவு தூரம் ஒவ்வொருவரும் உபச்சாரம் பண்ணுகிறார்கள். அதுக்கப்புறம் முடிந்து போனால் இந்த உடம்புக்கு ஒரு அடுத்த செகண்டே என்ன கேட்கிறார்கள், அதுக்கு ஒரு பேரு. பிறந்த ஒண்ணு உலகத்துல எல்லாம் யூனிவர்சல் லெவல்ல எல்லாம் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் அதுக்கு ஒரே பேரு குழந்தை தான். மனிதன் பிறந்தால் எல்லாரும் ஒரே பேர் வைக்கிறாரு, குழந்தை. அந்த மாதிரி போய் சேர்ந்தாச்சுன்னா எல்லாரும் ஒரே பேரு. அவர் எவ்வளவு பெரிய ஆள், மாண்பு மிகுவா இருக்கலாம், ரொம்ப படிச்சிருக்கலாம், டாக்டரேட் பண்ணியிருக்கலாம், அல்லதுன்னா அவர் பெரிய அளவுல உயர்ந்த பதவியில் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அதுக்கு ஒரே பேர் பிணம்தான். அப்ப போய் என்னங்க அவரை இவரை அப்படின்லாம் யாரும் சொல்றதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்பை எவ்வளவு சீக்கிரம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று முயற்சியில இறங்கி விடுவார்கள். அடுத்த செகண்ட் என்ன எல்லாரும் சொல்லியாச்சா, அவங்களுக்கு சொல்லியாச்சா, இவங்களுக்கு சொல்லியாச்சா, சீக்கிரம் கிளியர் பண்ணணும் அப்படிமா. திருமூல சொல்லுவார், ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள் என்று. குளிக்கிற வரைக்கும் பேசுவான். குளிச்சாச்சுன்னா என்ன டிபன் வாங்கிட்டானா, கொண்டு வந்துட்டானா, யார் சாப்பாடு போடணும், சம்பந்தி போடணுமா, யார் போட்டா, வாங்கினானா, வச்சானா, சாப்பிடுவான், போயிட்டே இருக்கான். பேரினை நீக்கிடுவான். பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, அது வரைக்கும் பேசிக்கிட்ட தத்துவம். அன்னைக்கு மனுஷன் கேட்கணும் நாம தத்துவம், அவ்வளவு தத்துவம் பேசுவான். எல்லாம் தத்துவம் பேசி குளிக்கிற வரைக்கும், குளிச்சு முடிச்சா கடன்னு அவ்வளவுதான், முடிஞ்சு போயிட்டே இருக்கு. நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்கள் என்கிறார். முடிஞ்சு போச்சு. இந்த உடலுடைய தன்மை, உடலுடைய நிலையற்ற உடல், இந்த உடலுடைய தன்மை என்ன, ஆன்மாவின் தன்மை என்ன, என்றைக்குமாக இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான ஆன்மா. என்றைக்குமாக இந்த உலகத்துல ஒவ்வொரு பிறவிதோறும் வேறு வேறு உடல்களிலே புகுந்து கொண்டிருக்கிற ஆன்மா. மாணிக்கவாசர் சொல்லுவார், புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி
கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். அவ்வளோ 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 பிறவி. ஒரு அடியார் சொன்னாரு, உலகத்திலே ரொம்ப பெரிய கடல் எது என்று கேட்டால் பார்க்கடல் என்று சொல்வார்கள். பார்க்கடல் தான் பெருசா? ஆனால் பார்க்கடலை காட்டிலும் ஒரு கடல் இருக்கு அப்படின்னாரு. பார்க்கடலோட பெரிய கடல் இருக்கா? ஆமாம். அந்த கடல் என்னன்னு கேட்டா, நான் ஒவ்வொரு பிறவிலேயும் தாய்மார்கள் குடிச்சல தாய்ப்பால், அந்த தாய்ப்பால் பார்க்கடலை விட பெருசா இருக்குன்னா நான் எவ்வளவு பிறவி எடுத்திருக்கிறேன் என்று யோசியுங்கள். அது எந்த பிறவியா இருந்தாலும் சரி. எடுத்த பிறப்பெல்லாம் எனக்கு வந்த தாய்மார் கொடுத்த முளைப்பால் அனைத்தும் கூட்டின் அடுத்த விரற் பண்ணா கனத்துயில்மால் பாலாழியும் சிறிதாம் மன்னா சிதம்பர தேவா என்று. பாலாழிய பார்க்கடலே சின்னமா போச்சு. அவ்வளோ பிறவி நான் எடுத்து இழைத்து போயிருக்கிறேன். ஆகையினால இந்த உடல் என்பது இருக்கிறதே அழிந்து கொண்டே இருக்கிறது. கிழிந்து போன அல்லது பழையதாகி போன சட்டையை கழட்டி தூக்கி எறிவது போல இந்த ஆன்மா பயன்படாத இந்த உடம்பில் இருந்து வெளிப்புகுந்து போகிறது. அப்புறம் வேற ஒரு உடலுக்கு வருகிறது. அது நன்மை தீமை கர்மவினை அதற்கு தகுந்தாற் போல. இந்த உடலை நீ அழித்தாலும் அழிக்காவிட்டாலும் இந்த உடல் ஒரு நாள் கட்டாயமாக அழிந்து போகும். ஆன்மா என்றைக்குமாக நிலைத்து இருக்கிறது. அந்த ஆன்மாவின் வடிவம் மாறலாம், ஆன்மாவினுடைய உடல் மாறலாம், ஆனால் ஆன்மா என்றைக்குமாக இந்த உலகத்திலே நிலைத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த உடலை அழிக்கிறேன் என்று சொல்லி நீ கொஞ்சம் கவலைப்படுவதிலே பிரயோஜனம் இல்லை. அதை தாண்டியதாக இருக்கிறது. ஆகையினாலே இவர்களை அழிப்பதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியது அல்ல. அர்ஜுனா, அலியின் தன்மையை அடையாதே. உனக்கு இது பொருத்தமானது அன்று. எதிரிகளை வாட்டுபவனே, இழிந்த உள்ளத்தின் தளர்ச்சியை விட்டு போருக்காக எழுந்து நில். சுவாமி விவேகானந்தர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு கர்ப்பமான சிங்கம் ஆட்டுக்குட்டியை விரட்டி கொண்டு போகிறது. ஆட்டுக்கூட்டத்துக்குள்ளே புகுந்து அதனை வேட்டையாடுவதற்காக பாய்கிறது. அப்படி வேகமாக பாய்கின்ற சூழ்நிலையிலே வயிற்றிலே இருந்த கர்ப்பம் நிறைவாகி தன்னுடைய சிங்கக்குட்டியை ஈன்று விட்டது. சிங்கம் குட்டி கீழே விழுந்து விட்டது. தாய் சிங்கம் போய்விட்டது. இந்த சிங்கக்குட்டி ஆட்டுக்குட்டிகளோடு ஆட்டு மந்தையோடு சேர்ந்து இருக்கிறது. ஆட்டு மந்தையோடு வளர்கிறது. ஆட்டு மந்தையோடு வளர்வதனாலே அதுவும் ஆடு மாதிரி கத்த ஆரம்பித்து விட்டது. சிங்கக்குட்டி எப்படி பிளிரணுமோ, சிங்கக்குட்டியினுடைய கர்ஜனை எப்படியோ அப்படி இல்லை. ஆடு மேன்னு கத்துனா சிங்கக்குட்டியும் மேன்னு கத்துது. ஒரு நாள் வேறொரு சிங்கம் இந்த காற்றுக்கு வந்து வேட்டையில இறங்குறது. அது பார்த்தால் இந்த ஆட்டு கூட்டத்தோடு சேர்ந்து ஒரு சிங்கம் இருக்கிறது. அதற்கு ஆச்சரியமாகிவிட்டது. ஆட்டுக்கூட்டத்துக்குள்ளே ஒரு சிங்கம் இவ்வளவு சாதுவாக இருப்பதா? ஏன் இந்த சிங்கம் இப்படி சாதுவாக இருக்கிறது? மெதுவாக போய் அந்த சிங்கத்திலே போனது இந்த வெளியிலிருந்து வந்த புதிய சிங்கம். இது சிங்கத்தை பார்த்த உடனே ஆடுகள் போல பயந்து ஓடுகிறது. மறுபடியும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கார்னர் பண்ணி தனியா கூட்டிட்டு வந்தது. என்னை பார்த்தாயா? நீயும் என்னை போலவே இருக்கிறாய். நீயும் சிங்கம், நானும் சிங்கம். நாம் ஆடுகள் மாதிரி கத்தக்கூடாது. இல்லை இல்லை, நான் ஆடுதான். சிங்கம் எப்படி கர்ஜனை பண்ணுகிறதோ அது மாதிரி நாம் கர்ஜனை பண்ண வேண்டும் என்று கர்ஜித்தது. பயந்து ஓடிவிட்டது. மறுபடியும் கூட்டிட்டு வந்து நிறுத்தினது. நீ ஆடு இல்லை, சிங்கம். இல்லை இல்லை, நான் ஆடுதான். இல்லை என்று ஒரு நீர்நிலைக்கு அழைத்து போனது. உன்னுடைய முகத்தை பார், என்னுடைய முகத்தை பார். என்னுடைய முகமும் உன்னுடைய முகம் ஒன்று போல இருக்கிறதா? ஆமாம். மற்ற ஆடுகள் முகத்தை பார்த்தாயா? ஆமாம். அதுபோல உன் முகம் இல்லை இல்லையா? ஆமாம். இப்ப நீ யாருன்னு தெரியுதா? என்ன தெரியுது? சிங்கம். நீனும் சிங்கம், நானும் சிங்கம். நான் இப்பொழுது பிளிரி காட்டுகிறேன், கர்ஜிக்கிறேன். நீனும் கர்ஜி.
இது கர்ஜித்தது. ஆட்டினுடைய குரலை அத்தனை நாட்கள் கத்திக்கொண்டிருந்த அந்த சிங்கக்குட்டி இப்பொழுது கர்ஜிக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கர்ஜித்தது. அது தான் சிங்கம் என்று உணர்ந்து கொண்டது. அதை உணர வைத்தது இன்னொரு சிங்கம். உணர வைத்து, நீ ஆடு இல்லை, சிங்கம். இப்பொழுது கர்ஜித்து இந்த காட்டை கலக்கு, காட்டை உன்னுடைய வசப்படுத்து, இந்த காட்டை நீ முழுமையாக ஆட்சி செய் என்று சொல்லிவிட்டு அந்த சிங்கம் போய்விட்டது. இந்த சிங்கக்குட்டி தான் ஒரு சிங்கக்குட்டி என்று உணர்ந்து கொண்டது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், நீங்கள் ஆடுகள் அல்ல, சிங்கங்கள். நீங்கள் ஆடுகள் இல்லை மந்தை மந்தையாக போவதற்கு, நீங்கள் சிங்கங்கள், தனித்துவம் வாய்ந்தவர்கள், தனித்தன்மை வாய்ந்தவர்கள். ஆகையினாலே சிங்கங்கள் போல நீங்கள் சிலிர்த்து எழ வேண்டும். அர்ஜுனனை பார்த்து பகவான் சொல்கிறார், நீ சிங்கம், ஆண் சிங்கம். எதிரிகள்